டாஸ்க்கும் முடிக்க ஹீரோயினுக்கே லைஃப்ல செம்ம ஹாப்பி. நம்ம லைஃப் ஏதோ நல்லத நோக்கி பயணமாயிட்டு இருக்குன்ற ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு ஃபீல் குட் வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு எம்ப்டியா இருக்க ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் இல்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு மூவ் ஆன் ஆயிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு டாஸ்க்கா கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கு டே ரொம்ப ஸ்மூத்தாவும், ஹாப்பியாவும் போச்சு. அண்ட் ஸ்கூல்ல இருந்த பசங்களுமே நெறைய மொரண்டு பண்ண பசங்களுமே ஹீரோயினோட நல்லா ஜெல் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கும்போது, அவங்களோட உண்மையான காதல் லைஃப், அந்த காதல் கதை மட்டும் கொஞ்சம் சரியா போகலைங்க. ஏன்னா, அவரு ஒரு டாக்டர். ரொம்ப பாஷ், ரொம்ப பெர்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிறவரு. அண்ட் நம்ம ஹீரோயின் என்னதான் கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தாலுமே கத்தி பேசுறது, ஜாலியா விளையாடுறது, ஒரு நார்மல் லைஃப் எதிர்பார்க்குறவங்க. இதுவே அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகல. ஒரு கிளாஷ் வந்துருது. இந்த கிளாஷ்னால ஹீரோயினோட உண்மையான அப்பாவ பார்க்க போக இருந்த பிளான அவரு கேன்சல் பண்ணிடுவாரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல லாயரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் தான் ஹீரோயின் கூட வருவாங்க. எப்படியோ ஒரு வழியா அவரோட உண்மையான அப்பாவையும் பார்த்துருவாங்க. மனுஷன் நல்லா தான் பேசுவாரு. நல்லா க்ளோஸா பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் புரிப்பெல்லாம் பேசுவாரு, பண்ணுவாரு. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் உன்ன மீட் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறவர தான் மீட் பண்ண மாட்டார். இதுக்கு நடுவுல லாயர் ஃப்ரெண்டுக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்து அன்னைக்கு பிரேக்கப் ஆகி அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின், லாயர் ஃப்ரெண்ட் 2 பேருமே அப்செட்டா இருந்தனால கொஞ்சம் 2 பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அண்ட் லாயர் ஃப்ரெண்டுக்கு அது பிடிச்சிருக்கு. பட் ஹீரோயினுக்கு அது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி விலகி வந்துடுறாங்க. இந்த பீரியட்ல அந்த டாக்டர் பாய் ஃப்ரெண்டோடையும் பிரேக்கப் ஆயிடுது. அந்த கிளாஷ் பெருசாகி பிரேக்கப் ஆயிடுது. ஸோ இந்த சமயம் வந்து அவங்க அண்ணாங்க 2 பேருமே ஹீரோயினை கொஞ்சம் சேரப் பண்ணணுக்காக அவங்க பழைய வீட்டுல சின்ன வயசுல டென்ட் போட்டு அவங்களோட மாடியில ஆட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாடியில டென்ட் போட்டு எல்லாம் ஜாலியா நிலாவை பார்த்துட்டு தங்கச்சி லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு தங்கச்சிக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ஹீரோயின் அவங்களோட கண்டிஷன்லாம் முடிச்சுட்டாங்க. பட் ஹீரோயின் கேட்பாங்க, நான் என்னோட ட்ரூ லவ் இன்னும் கண்டே பிடிக்கலையே. பட் அந்த லாயர் சொல்லுவாங்க, இல்ல ட்ரூ லவ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல, அதுக்கு டைம் எடுக்கும்னு உங்க அம்மாக்கே தெரியும். ஸோ உங்களுக்கான ரெட் என்வலப் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுல என்ன இருக்கும்னா, அவங்க அம்மா தங்கி இருந்த வீடு அவங்க பொண்ணுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்கும். அது கூட ஒரு சீடி இருக்கும். நல்ல பாசமா எல்லாம் பேசி அவங்க அம்மா அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கடைசியா ஹீரோயின்கான ட்ரூ லவ் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்லி அவங்க ஏதாவது லாயர் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து விலகி வருவாங்க. ஒரு உண்மையான காதலுக்கு தேவையான 4 திங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க நினைச்சா ஒரு ஃபியூச்சர் பில்ட் ஆகணும். அவங்கள நம்பி நம்மளால கொடுக்க முடியணும். அண்ட் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம லாயர் இருக்கனால கடைசியில லாயரோட சேர்ந்து எல்லா ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிடும்.